கொஞ்ச நேரம் பொய்யா மட்டும் பேசுவோமா? என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவங்க வந்துட்டு மக்களுக்கு 2021 தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுக்கவே இல்லை. என்னன்னா, தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணியாக்குவோன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? இல்லையே. வாக்குறுதி கொடுக்கவே இல்லை. நீங்க தான் தவணா போறாதீங்க. பகுதி நேர ஆசிரியரை நிரந்தர பணியாற்றுவன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? இல்லையே. வாக்குறுதி கொடுக்கவே இல்லைங்க. நீங்க ஏன் போறாங்க? செவிலியர்களை கட்டாயம் பணியமர்த்துவோம்னு சொல்லி சொன்னாங்க. செஞ்சாங்களா? இல்லையே. அவர் சொல்லவே இல்லைங்க. நம்ம ஏங்க போறாங்கன்னா, நம்ம ஐயா என்ன சொன்னாரு? ஆட்சிக்கு வந்தா மிக சிறப்பா செயல்படும் சொன்னாரு. அதை கரெக்டா தான் செஞ்சிட்டு இருக்காரு. நம்ம ஏடிஎம்கே இருந்தப்ப 4,94,000 கோடி கடன். இப்ப ரொம்பலாம் டிஃபரெண்ட் இல்ல. 9,24,000 கோடி கடன். என்ன ஒரு 4 வருஷம் தான் ஆயிருக்கு. இதுக்குள்ளதான் அவ்வளவு மாறி இருக்கு. நீங்க இதுக்கு போய் வச்சுக்கலாமா? என்ன, நீங்க ஒரு 1,94,000 உங்க தலைமையில கடன் இருக்குது. நீங்க வீடியோ பாக்குறீங்களா? உங்க மேலையும் தான், என் மேலையும் தான் இருக்குது. 1,94,000 நானும் தான் கட்டணும். மிக சிறப்பா செயல்படுற ஆட்சி நம்ம ஆட்சி. அதனால யாரும் அவதூறா பேசக்கூடாது. தேர்தல் வரணுங்கிறக்காண்டி நீங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பரப்பிட்டு கூடாது, சரியா? அப்புறம் தப்பா போயிடும். நான் ஏதோ கட்சியை எதிர்த்து பேசுறேன் அப்படிலாம் சொல்லி பேச ஆரம்பிச்சுருவாங்க. நான் அதெல்லாம் சொல்லல. மிக சிறப்பா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்து தான் காட்டுறேன் உங்களுக்கு. இதை பத்தி எனக்கு இதுல எந்த ஒரு நோக்கமும் இல்லை. அதனால என்னை மட்டும் மாட்டி விட்டுறாதீங்க, சரியா?